வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம லிவர் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்காக சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250லேருந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். லிவரு ப்ளஸ்ஸு கொஞ்சம் கொழுப்பு எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காக. கருவேப்பிலையும் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கலாம். இது பெருசாக காரம் இதில் வராது, நம்ம பெப்பர் சேர்ப்போம், அதில் காரம் நல்லா வரும். இப்போது பச்சை மிளகாய் வதக்கி விட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இது மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற ஈரல், கொஞ்சோண்டு கொழுப்பு, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும் கொழுப்பு, அதையும் சேர்த்துருக்குறேன். இப்போது எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. ஈரல்லையும் உங்களுக்கு தண்ணி வரும், தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் அதிலையே வதக்கிக்கலாம். வதக்க வதக்க உங்களுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாம். வதக்கி விட்டே இருங்க. நான் இந்த பேன் வச்சுருக்கிறதுனால ஒட்டாமல் வரும். வேறு பேன் வச்சுருந்திங்கன்னா ஒட்டும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கலாம். தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நம்ம கூட கொழுப்பும் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெயும் விடும். அப்போ அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதை சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்க்கும்போது இன்னும் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம இதுக்கு தண்ணியே சேர்த்தவே வேண்டாம், அதிலையே வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். கொழுப்பும் அப்படியே கொழுப்பில் இருக்கிற எண்ணெயும் பிரியும். அதுக்காக ரொம்ப கொழுப்பு சேர்த்த வேண்டியதில்லை. இது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்புத்தூள், நம்ம சோம்பு போட்டு தான் வறுத்துருக்கணும். ஆனால் சோம்புத்தூளும் போடணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி விடலாம். நீங்கள் நல்லா மெதுவாக வதக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் வரணும். இப்போ எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மறுபடியும் வதக்கலாம். நல்லா மறுபடியும் திருப்பி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பெல்லாம் பத்தலைன்னா போட்டு கரெக்டாக பார்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. தண்ணியும் எண்ணெயும் அந்த கொழுப்பில் இருந்த ஆயிலும் பிரிஞ்சிடுச்சு. மறுபடியும் ஒரு வதக்கி விடலாம். இந்த மாதிரி இடையில நீங்கள் தண்ணியே சேர்த்தாமல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு நல்லாவே வெந்துருச்சு ஒரு 3/4 வாசிக்கு. இப்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணியும் அடங்கிடுச்சு. எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சுன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஈரலில் ரொம்பவுமே தண்ணி விடும், ஒவ்வொரு ஈரலில் ரொம்ப தண்ணி விடலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கியாச்சு. பெப்பர் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் சேர்த்துட்டு ஃபைனலாக வதக்கியாச்சு. இப்போ இந்த மாதிரி வதக்கி முடிச்சோன்னா நம்மளது தயாராகிடுச்சு டிஷ்ஷு. நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் திருப்பி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.